Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து திருமண அழைப்புதல் ஒன்னு எப்படி நம்ம டிசைன் பண்ணனும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து திருமண அழைப்புதல் டிசைன் பண்றதுக்கு முத நீங்க கவனித்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மேட்டர் சைஸ். இது வந்து நீங்க வந்து நினைக்க கூடாது. இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு சந்தேகத்துல கேட்டாங்க A4 க்கு டிசைன் பண்ணணுமா, A4 ல பாதி B4 க்கு டிசைன் பண்ணணுமா அப்படினு. ரைட்? இது வந்து எப்படி டிசைன் பண்ணனும்னா A4 ல பாதி A5 க்கு டிசைன் பண்ணணுமா அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இது எப்படி டிசைன் பண்ணனும்னா அதுக்கு வந்து டிபெண்ட் ஆன் தி உங்களோட கார்ட். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து வெட்டிங் கார்டு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு வந்து கார்டை வந்து கொடுப்பாங்க, நம்ம சூஸ் பண்ண கார்டு என்னன்னு சொல்லி. ரைட்? இப்போ உங்கள்கிட்ட கார்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ உங்கள்கிட்ட பிரிண்டரில் நீங்கள் வெட்டிங் கார்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. இந்த கார்ட்ஸில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அளந்துக்கணும். உங்கள் ஃபுட் ரூலரில் ஏற்ற மாதிரி அளந்துக்கிட்டு தான் அந்த சைஸை வச்சு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு சைஸ்கள் அமையும். ரைட்? இதுக்கான சைஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்டு வந்து ஒவ்வொரு டிசைன்ஸில் கார்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு டிசைன்ஸான கார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த கார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அளந்து தான் நீங்கள் உள்ளுக்கான மேட்டரை வந்து நீங்கள் வந்து தீர்மானித்து செஞ்சுக்கிறணும். ஓகே? இப்போ அது மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கேன். ரைட்? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம அளந்துட்டேன். இந்த கார்டை அளந்து இதுக்கான விஷயம் வந்து நம்ம அளந்துட்டிங்கன்னா இந்த அளவு தான் வந்துருக்கு கார்டு வருது. இந்த பார்த்துங்க. ரைட்? இப்போ இந்த அளந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு அளந்துருக்கேன். இந்த கார்டை வந்து இந்த அளவுக்கு அளந்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ரைட்? இது மேலே வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு தான் அந்த கார்டு வந்திருக்கு. இங்கிட்ட 6 இன்ச்சு, இங்கிட்ட 6 இன்ச்சு, இங்கிட்ட 6 இன்ச்சு, இங்கிட்ட 6 இன்ச்சு. ஏன் விட்டுருக்கேன்னா எனக்கு வந்து கார்டு பிரிண்ட் பண்ணுற நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் வெட்டிங் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வரும் இந்த மாதிரி. ரைட்? இப்போ அது மாதிரி தான் இங்கே வந்து நான் வந்து இடைவெளி விட்டுருக்கேன். விளங்கிச்சா? இப்போ அது வந்து ரொம்ப முக்கியம். 6 இன்ச்சு வந்து நம்ம விடணும். ரைட்? அது ரொம்ப முக்கியம் நம்ம பிரிண்ட் பண்ணுற நேரம். அதை கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து வந்து நம்ம மேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நான் வந்து ஒரு சைஸ் வந்து 9 எடுத்திருக்கேன். சிவமாயம் திருமண அழைப்புதல் வந்து ஒரு 36 சைஸ். அதாவது டிபெண்ட் ஆன் த ஃபாண்ட். இப்போ நாகநந்தினி வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து திருமண அழைப்புதல் நீங்கள் செய்கிற நேரம் இந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இப்போ NC ஃபாண்ட் போட்டால் NC ஃபாண்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நாகநந்தினா உங்களுக்கு சும்மாவே நெட்டில் போய்ட்டு நீங்கள் அடித்து பிரிண்ட் பண்ணக்கூடியதான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாண்ட் தான் இது. நல்ல ஃபாண்ட் ஒன்று, அழகான ஃபாண்ட். இல்லை நீங்கள் எழுதிக்கலாம் திருமண அழைப்புதல்னு சொல்லி. இந்த மேட்டர் சைஸ் வந்து நீங்கள் 12 வச்சு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் இது வந்து பாமினி ஃபாண்ட். இந்த பாமினி ஃபாண்ட் வந்து நீங்கள் போட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த இதோட NC ஃபாண்ட் அந்த மாதிரி டிசைன் ஃபாண்ட்டோட இந்த பாமினி ஃபாண்ட் வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட்? இந்த பாமினி ஃபாண்ட்டில் வச்சு டைப் பண்ணுங்கள். நான் அன்புடைய அப்படின்னு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 12 நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ரைட்? சைஸ் வந்து திருமண அழைப்புதல் டைப் பண்ணுறேன்னா 12 சைஸாகவே இருக்கணும். ரைட்? இப்போ நான் இதை டைப் பண்ணி காட்டிக்கிட்டு போனேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் இந்த வீடியோ. அதனால தான் நான் எப்படி செய்யுதுன்றக்கான ஐடியாவை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்? சைஸை வந்து 12 வச்சுக்கணும். சிலவங்க பார்க்கணும் 14, 13 வச்சுக்குவாங்க. அது டிபெண்ட் ஆன் த ஃபாண்ட். அதாவது ஃபாண்ட் வந்து சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த பாமினியெல்லாம் வந்து 12 வச்சுக்கிட்டிங்கன்னா பாமினி வந்து நல்ல ஃபாண்ட் ஒன்று நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு வந்து. ரைட்? இப்போ அடுத்து வந்து உள்ளுக்கான மேட்டர் சைஸ் இதுவும் 12 வச்சுக்கிட்டேன். அது கீதப்பிரியா, இதுவும் நல்ல ஃபாண்ட் ஒன்று. உள்ளுக்கான மேட்டர் சைஸ் டைப் பண்ணுற கீதப்பிரியா. ஓகே? இது வந்து எல்லாம் இந்த நிறை செல்வன் இதை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கூட்டி, மற்ற அதே மாதிரி தான் இது. இப்போ இதையும் வந்து நான் வந்து கீதப்பிரியாலே வச்சுக்கிறேன். இல்லை ரைட்? இப்போ இதை வந்து கொஞ்சம் வேறு ஃபாண்ட்டுக்கு மாத்திரம் நல்லாயிருக்கும். நாகநந்தினி, நிறை செல்வன் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டிக்கிறேன். ரைட்? இப்போ இந்த மாதிரி கொண்டாந்து வச்சுக்கலாம் ஃபாண்ட்டை. ரைட்? ஓகே? இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இதில் வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து ரைட் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து இது வந்து திரைநிறை செல்வன், இது வந்து மணமகண்ட பேரை வந்து டைப் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதை வந்து டைம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து கேபிட்டல் R போடணும். மற்றதெல்லாம் வந்து நான் வந்து சிந்து பைரவி இந்த ஃபாண்ட்டில் டைப் பண்ணியிருக்கேன். ரைட்? இது நல்ல ஃபாண்ட் ஒன்று. சிந்து பைரவி 30. அதே மாதிரி இங்கிட்டும் நீங்கள் 30 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே 30 ஆக்கிடுவோம். ரைட்? ஓகே. கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது வந்து விஷயம் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் இதை குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த பிரியான்றது வந்து கொஞ்சம் 27 மாதிரி போட்டாலும் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரைட்? ஓகே. ரைட்? இவ்வளோ தான் விஷயம். ஓகே. இங்கே வந்து இந்த இதுகள் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்லித்தரேன். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இந்த ரெக்டாங்கிளை வந்து இந்த ஷேப் இதுக்கு வந்து இந்த இது இன்னொன்று இருக்குது, இந்த இருக்குது கான்கோர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 டபுள் வரும். கிளிக் பண்ண இந்த எப்படி ஒன்று வந்துருச்சு. இதை வந்து இது பண்ண இப்படி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதுக்கான ஸ்பேஸை வந்து கொஞ்சம் குறைங்க.
குறைச்சிட்டு இதை வந்து இதால் கொடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த 2 பக்கமும் அட்ஜஸ்ட் ஆகும், உள்ளுக்குள்ளே தான் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கான இதை வந்து 1 இல்லைனா ஒரு 2 கொடுங்க. இப்படி வந்து இப்போ இதை கொண்டாந்து நான் வச்சுக்கிறேங்க. இப்படி தான் நான் வந்து இது செஞ்சேன். ரைட், சிம்பிள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்படி இதுக்குள்ளே தான் இந்த மேட்ரை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ரைட், இதுக்கான மேட்ரு வந்து இதுக்குள்ளே தான் டைப் பண்ணியிருக்கேன். இப்படி தான் உங்களுக்கான வெட்டிங் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கிடைக்கும். ரைட், இந்த ஐக்கான் வந்து ரைட் கிளிப் ஆர்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். வெட்டிங் கிளிப் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. இதை வந்து நான் வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி விட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி தாங்க இதுவும் பாமினி ஃபாண்ட் கீழே உள்ள எல்லா விஷயங்களும். இப்போ மணமகன் இல்லத்தில் இது வந்து உங்களுக்கு வந்து போல்ட் பண்ணி காட்டணும். மணமகன் உங்களோட வெட்டிங் கார்டை வந்து பார்க்குறவங்க மணமகன் மணமகள் யாருன்னு பார்ப்பாங்க, எங்கே நடக்குதுன்னு பார்க்காம எத்தனாம் தேதி நடக்கணும் இதுகளை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். மேற்படி வைபவம் மணமகன் இல்லத்தில், அதாவது மணமகன் இல்லத்தில் தான் நடக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுகளை வந்து நீங்கள் வந்து ஒரு வேறு ஃபோன்ட்டில் கொடுத்தாவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இதை எப்படி ஹைலைட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து சிந்து பைரவை அவ்வளோ இது இல்லை வேறு ஒரு ஃபோன்ட்டில் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ நான் இதில் வந்து ஒன்றுலையுமே நான் வந்து இதே எடுத்துக்கலை, என்னது இப்போ கீத் அப்படியால் கொடுப்போம் இந்த மாதிரி. ரைட், ஓகே. இதை என்சி ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு வெட்டிங் கார்டு செஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரைட் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தான் நீங்கள் பார்க்குறது இருந்திருக்கும் வெட்டிங் கார்ட்ஸ். ரைட், இப்போ தாங்கள் சூளை இதெல்லாம் முடிஞ்சு இது பண்ணிவிட்டு தாங்கள் நல்வரவை இதை வந்து ஒரு 15 இதில் கொடுங்க. ஓகே, அப்புறம் இது அது மணமகன் மணமகள். ரைட், இதுகளை வந்து நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு வெட்டிங் கார்டு ஒன்று அடுத்த கீழே வந்து இருவீட்டார் அழைப்புதல். ரைட், இப்படி செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் வெட்டிங் கார்டை ஒன்று டிசைன் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், வெரி சிம்பிள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பின்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.